வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோவை நகரத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு டெக்ஸ்டைல் தொழில்துறையில் உற்பத்தியை பெருக்கணும்னா அதுக்கு தேவையான அதிநவீன எந்திரங்களுடைய தேவை மிகவும் முக்கியமானது. உற்பத்தி தடைபடாமல் இருக்கணும்னா தகுந்த ஈரப்பதமான ஒரு சூழல்கள் நமக்கு இருந்தால் மட்டும்தான். நிறைய நூற்பாலைகள், நிறைய பனியன் நிறுவனங்கள், பின்னலாடை நிறுவனங்கள், ப்ராசஸிங் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தேவையான ஈரப்பதத்தை நிலைநிறுத்தக்கூடிய நிறைய எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. 26 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை குறித்த நல்ல அனுபவம் பெற்று அந்த எந்திரங்களை எல்லாம் ஏராளமாக தொழில்துறையினருக்கு வடிவமைத்து வழங்கி இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளில் இருக்கிற டெக்ஸ்டைல் நிறுவனங்களுக்கு ஒரு குளிர்ந்த சூழ்நிலையை, ஈரப்பதத்தை தக்க வைத்து உற்பத்தியை பெருக்குகிற பல எந்திரங்களை வடிவமைத்து வழங்கி வரும் நிறுவனம் தான் உலக புகழ் பெற்ற பெஸ்ட் ஏர் என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். இதனுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய உயர் திரு ஜெரோம் சுதாகர் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. வாங்க அண்ணன்ட்ட பேசலாம். ஒரு நிறுவனம் ஒரு 25 ஆண்டுகள் கடந்து வெற்றிகரமாக பயணிக்கிறது என்றால் அந்த நிறுவனம் வழங்குகிற எந்திரங்களுக்குரிய அந்த குவாலிட்டி, அதன் மூலமாக உற்பத்தி பெருக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சாதாரணமாக சொல்லிட முடியாது. 25 வருஷமா நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவர் எந்த அளவுக்கு அந்த எந்திரத்தை வடிவமைத்து தொழில்துறையினருக்கு வளர்ச்சிக்கு உதவுகிறார் என்பதை கேட்போம். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் முக்தகுமார். ரொம்ப மகிழ்ச்சி. முதலாவது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நம்முடைய கோயம்புத்தூர். டெக்ஸ்டைல் தொழில் இந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்து கொண்டே இருக்குதுன்னா அந்த ஈரப்பதம், அதுலேயும் அந்த ஈரப்பதத்தை நிலைநிறுத்துகிற பல அதிநவீன எந்திரங்களை உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் தயாரித்து வழங்கி வருகிறீர்கள். நூற்றுக்கணக்கான எந்திரங்களை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. முதலாவது பெஸ்ட் ஏர் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை உங்களுடைய எந்த வயதிலே தொடங்கினீர்கள்? அதை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு தைரியம் ஏற்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த நிறுவனத்துடைய தொடக்கம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வளர்ச்சி, இந்த நாளினுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுங்க நம்முடைய நேயர்களுக்கு. நன்றி. அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கடவுள் கிருபையால் 1978ஆம் வருஷம் நான் டெக்ஸ்டைல் டிப்ளமா படிச்சுட்டு டெக்ஸ்டைல் மில்லில் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், பெரிய ஆள் ஆகணும், பெரிய லெவலில் வரணுன்ற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. பட் தொழிலை கற்றுக்காமல் எந்த தொழிலும் நம்ம முன்னுக்கு வர முடியாது. அதனால் பல நிறுவனங்கள், மெகிரா கோட்ஸ், சவுந்தரராஜா குரூப், அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு கர்த்தருடைய பெரிய கிருபையினால் 1999ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இந்த நிறுவனத்தை கடவுள் எனக்கு ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த நிறுவனத்தில் என்னன்னாக்கா ஹவு டு கண்ட்ரோல் த ஹியூமிடிட்டி. இது நான் ஆரம்பிக்கிற புதுசில் என்கிட்ட பணம் கிடையாது. அவுட் சோர்சிங் பண்ணி என்னுடைய குறித்த அறிவை நாங்கள் யூஸ் பண்ணி மில் அனுபவங்கள், ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங், பல துறைகளில் வேலை பார்த்ததுனால அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம ஒரு நல்ல ஒரு காரியம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பண்ணலாமேன்னு நினச்சேன். வாய்ப்பு கிடைச்சிச்சு. சீரியல் லெவலில் ஆரம்பித்தேன். ஒரு 2 பேரை வச்சு ஆரம்பித்தோம். கடவுளோட பெரிய கிருபையினால் இந்த வருஷம் 25 வருஷத்துக்கு கடந்துட்டோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கணும், அப்போ தான் மிஷின் ஓடும். இன்னைக்கு அந்த காலத்தில் நான் மில்ல வேலை பார்த்தப்ப 12,000 ஸ்பிண்டில் ஸ்பீட் ஓட்டினா பெரிய காரியம். ஆனால் இன்னைக்கு 26,000 ஸ்பிண்டில் ஸ்பீட் மட்டும் ஓட்டுறாங்க. அதிநவீன மிஷினரிஸ், அதில் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய எலக்ட்ரானிக் பார்ட்ஸ். அந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் பர்ன் அவுட் ஆகக்கூடாது, எரிஞ்சு போகக்கூடாது. அதுக்கு தகுந்த இன்சைட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் ஸ்பீடு ஓட்டுறதுக்கு குறித்தான அந்த ஹியூமிடிட்டி லெவல் அதை மெயின்டைன் பண்ணாதான் உற்பத்தி பெருகும், குவாலிட்டியும் பார்க்குறோம், நம்ம குவாலிட்டியும் பண்ண முடியுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு அப்புறம் பல நியூ டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணதில் நாங்கள் பண்ண கிட்டத்தட்ட 3555 மில்லுகளுக்கு நாங்கள் இந்த சாதனங்களை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம்.
இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க? வெளிநாடுகள்லயும் உங்களுடைய எந்திரங்கள் அதிகமாக விரும்பி வாங்கப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் உங்களுடைய மிஷின்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க? எங்களுக்கு நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸோ யாரும் கிடையாதுங்க. கஸ்டமர் தான் எங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பண்றீங்க, இங்க மாதிரி கண்ட கஸ்டமரை பாருங்க, கஸ்டமர் ரெஃபரன்ஸ். தாய்லாண்டில் ஒரு பெரிய மில் பண்ணோம். அந்த மில்லில் வந்து ஏ மில், பி மில், சி மில், வீவிங், நிட்டிங் எல்லா குரூப்பும் பண்ணோம். அந்த மில்லுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து குளோபலி எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சிச்சு. ஈஜிப்டில் பண்ணோம். பல கண்ட்ரீஸில் வாய்ப்பு கிடைச்சாலும் சில கண்ட்ரீஸில் எங்களால் போக முடியாத சூழ்நிலைனால நான் இந்தியாவுக்கே கண்ட்ரோல் பண்ணி இங்கேயே பண்ண ஆரம்பித்தோம். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பக்ரானங்கல் டேம் அடிவாரத்துலேருந்து ஒரு மில்லேருந்து பஞ்சாப் எல்லா ஸ்டேட்லையும் பண்ணியிருக்கிறோம். பெரும்பாலும் மேலாக பண்ணது வந்து நாங்கள் வீவிங்கில் செக்டரில் நிறையா பண்ணியிருக்கிறோம். மகாராஷ்டிரா பெல்ட்டில், யாண்டைடில், கிரே ஃபேப்ரிக்கில் அங்கே ஆரம்பித்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு. தமிழ்நாட்டில் இப்போ இந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஓப்பன் அண்ட் மில், ஹை அண்ட் ஓப்பன் அண்ட் மில்ஸ், ஹை ஸ்பீட் மிஷின்ஸ், லேட்டஸ்ட் மிஷின்ஸ், அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் நிறையா டர்ன்கியாக பண்ணுறோம். எங்களை பொறுத்தளவுக்கு அனுபவத்தில் இந்த மிஷினுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் போதும், இந்த மாதிரி சீலிங் போட்டால் போதும், இந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும், தேவையில்லாமல் கஸ்டமருக்கு வந்து செலவுகளை உட்படுத்தாமல் தகுதியான லே அவுட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். டர்ன்கியாக லே அவுட் பண்ணி கொடுத்து மிஷினை போட்டு கொடுத்து எது எங்கெங்கே வைக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி உற்பத்தியை பெருக்கலான்றதை ஏற்று நாங்களே கொடுத்துருவோம். என்னென்ன விதமான சாதனங்களை 1999 இருந்து நீங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க? நல்ல பேர் எடுத்திருக்கிறீங்க. என்னென்ன விதமான சாதனங்கள், அவங்களுடைய பேர் சொல்லுங்க. அது எந்த விதமான ஈரப்பதத்தை தக்க வைத்து உற்பத்தியை பெருக்குகிறதுன்ற அந்த செயல் விளக்கத்தை சுருக்கமா சொல்லுங்க. எந்தெந்த எந்திரங்கள் என்ன விதமான ரிசல்ட்டை தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்குது? டெக்ஸ்டைல்ல வந்து நீங்க இப்ப சொன்னீங்க ஓய் நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம், நிறைய டெக்ஸ்டைல் நிறுவனங்களுக்கு, யான் டையிங் நிறுவனங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம். பின்னலாடை தொழில்துறைக்கு எந்த வகையான மிஷின்கள்லாம் பொருத்தமா இருக்கும்? இந்த மிஷின்களை நிறுவுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? மிஷினுடைய பேரு, அதனுடைய பயன்கள் சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் குளோபல் வார்மிங்கிறது சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் பூராகவே ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து 3 டிகிரி 4 டிகிரி அதிகமாகிடுச்சுங்க. அதனால் பழைய டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னாக்கா பரவாயில்ல. இன்னைக்கு இருக்க டெம்பரேச்சரில் வந்து மிஷின் அதிக ஸ்பீடில் ஓட்ட முடியல, குவாலிட்டியை உற்பத்தி எடுக்க முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளோ ரூம்லலாம் அந்த காலத்தில் வந்து யாருமே இந்த ஹியூமிடிட்டி பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன சஜஷன் பண்ணோம், பிளேல் பிளக்கர் ஒரு மிஷின் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேல ஆட்டோமேட்டிக்காக பஞ்சு எடுக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஹியூமிடிட்டி 65% ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ண அந்த குவாலிட்டி சப்சிக்வெண்ட் ப்ராசஸ் ஆஃப் குவாலிட்டி கார்டிங்கில், ட்ரா ஃப்ரேமில், ஸ்பீட் ஃப்ரேம்லலாம் பார்த்தா குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுனால அதுக்கு ஒரு 65% ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணி, அதே மாதிரி கார்டிங்கில் ஒரு 55% ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணி, கோம்பரில் ஒரு 57% ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணி, ஸ்பீட் ஃப்ரேமில் மட்டும் அந்த ரோவிங் ஏரியாவில் மட்டும் 50% ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணி, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் காட்டனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியூமிடிட்டி லெவல் மெயின்டைன் பண்ணுறது தான் மிஷினுடைய உற்பத்தியை பெருக பண்ணுதுங்க. பெரும்பாலும் ஸ்பீட் ஃப்ரேமில் பார்த்தா ஹீட்டிங் லேம்ப் போட்டு ஓட்டுவாங்க. ஏன்னாக்கா அந்த இடத்துல ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அங்கே கம்மி பண்ணணும். ஸோ ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ மிஷின் இருக்கிறப்ப ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற மிஷினுக்கும் ஒவ்வொரு டைப்பான ஹியூமிடிட்டி லெவல் கொடுக்கணும். அதாவது ஈரப்பதம்ன்றது வந்து ஒரு கேஜி ஆஃப் ஏரில் எத்தனை கிராம்ஸ் ஆஃப் ஈரப்பதம் இருக்குது, மாய்ஸ்சர் இருக்குதுன்றதை நம்ம நிர்ணயம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காத்தாங்க இறக்குறோங்க. ஸோ இதில் வந்து பல டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணுங்க. ஒரே பிளான்ட்டில் இவ்வளோ இது பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது ப்ராப்பராக ஹீட் லோடு எடுத்து டிசைன் பண்ணி எங்கே என்ன ஆராய்ச்சி வரணும், எவ்வளோ சேஞ்சஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த காலகட்டத்தில் இதில் அனுபவத்தில் வருது. இல்லை புஸ்தகத்துலேயோ இல்லை எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் மில்லில் வேலை பார்த்ததுனால ஒரு ஸ்பின்னிங் மில்லில் எங்கெங்க என்னென்ன அனுபவப்படும், ஒசேரியா, வார்ப்பா, பிசியா, பிவியா என்னென்ன பிளெண்ட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெப்பத்தையும் ஒரு ஆராய்ச்சியும் கொடுத்தாதான் அது ஓடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ கோனர் டிபார்ட்மெண்ட்டில் லிங்க் கோனர்னு சொல்லிடுறாங்க. லிங்க் கோனரில் பார்த்தீங்கன்னா 65% வேணுங்க, ஆனால் ஸ்பின்னிங்கில் 55% இருந்தால் போதுங்க. ஸோ இந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டில் 2 டைப் ஆஃப் ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் பல டெக்னாலஜி வேணும், பல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதெல்லாம் பண்ண முடியாது. அதே டைமில் சார் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ வீவிங் செக்டர், வீவிங்கில் பார்த்தீங்கன்னா ஹை ஜெட்ஸ் வீவிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஜெட்டில் பெரிய பெரிய ஹை ஆர்பிஎம் 1000 ஆர்பிஎம் 1200 ஆர்பிஎம்ல மிஷின் ஓடுதுங்க இன்னைக்கு. அதே மாதிரி யாண்டைட்
500 RPM 300 RPM ஆண்ட்ராய்டு ஓடுங்க. எந்த துணிக்கு எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் எங்களுடைய திறமைங்க. ஸோ கிரே ஃபேப்ரிக், கிரேல பார்த்தீங்கன்னா 80% மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னாக்கா 70% இருந்தால் போதும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் தெரியாமல் நாங்கள் பிளான்ட்டை டிசைன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிட்டிங் செக்டர். இப்போ நிட்டிங்கில் பார்த்தா நிறைய எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. நாங்கள் ஸ்பின்னிங்கில் சக்ஸஸ் ஆகி, வீவிங்கில் சக்ஸஸ் ஆகி, இப்போ நிட்டிங்கில் சக்ஸஸ் ஆனதுனால நிட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு மாய்ச்சர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும், ஆனால் கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நிட்டிங்கில் இருக்கிற நீடில்ஸ் வந்து துருபிடிச்சு போயிடக்கூடாதுன்னு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஏரை எப்படி விடணும், எந்த மாதிரி டிஃப்யூஸ் பண்ணணும், எந்த கீழே இருக்கிற ஃப்ளோட்டிங் ஃப்ளப்பை எப்படி வெளியில் எடுக்கணும், அதுக்கு என்ன ரிட்டர்ன் ஏர் கொடுக்கணுமா வேணாமா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பண்ணதுனால இன்னைக்கு பெரிய பெரிய ஜான்பாகங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அருமையா இருக்குது. ஏன்னா நீங்க சொல்றதே வந்து ஒரு விஞ்ஞானியினுடைய தொழில் ஞானத்தினுடைய தத்துவத்துல நீங்க பேசுறீங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, ஒரு 25 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில. ஏன்னா நீங்க வந்து மிஜ்ரா கோல்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல உற்பத்தி அதிகாரியாக பொறுப்பு வகித்ததனுடைய டெலிவரன்ஸ் தான் நீங்க இப்போ வந்து வெளிப்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப தகவல்களாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க வழங்கி கொண்டிருக்கிற இந்த செய்தி குறிப்புகள், தகவல்கள் எல்லாம் தொழில்துறையினருக்கு நிச்சயமாக உற்பத்தி துறையில வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்கா நீங்க வந்து தகவல்களை வழங்கிட்டு இருக்கிறீங்க. என்னென்ன மிஷின்கள், அதனுடைய வகைகளை பத்தி, ரகங்களை பத்தி சொல்லுங்க. இப்ப என்னென்ன மிஷின்கள்லாம் மிஷின்கள் இப்ப எங்களுடைய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முடிய மாட்டாங்க சிவில் பிளான், சிவில்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். அது பிளான்ட்னு சொல்லுவாங்க, ஏசி பிளான்ட் சொல்லுவாங்க, ஹியூமிடிஃபிகேஷன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம், சிவில்ல வந்து பல பிரச்சனைகள் மில்லுங்களால ஃபேஸ் பண்ண முடியல. செலவுகள் தோண்டணும், சிவில் ஆள் லேபர் கிடைக்க மாட்டான், சொன்ன மாதிரி கட்ட மாட்டான், டிசைனிங் நிறைய பிரச்சனைகளுக்கு தொட்டு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால யோசித்தேன். எங்கன்னாக்கா பிவண்டி பொறுத்தளவு ஒரு இடம் வந்து வீவிங் ப்ராஜெக்ட் நிறைய வர இடம். அங்க வந்து பில்டிங் இடம் கிடைக்காதுங்க, பில்டிங்கு மேலதான் கட்டணும். ஸோ பில்டிங் மேல ஒரு லோடை ஏற்றி இவ்வளவு பண்ண முடியாத, ஒரு காத்து வைக்கிற சாதத்தை பண்ண முடியாதுன்றதுக்காக ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு ஒரு யூனிட்டை டெவலப் பண்ணி பார்த்தேன். அந்த சைனா ஒரு ஏர் கூலரை நான் கொண்டாந்து இம்போர்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தப்ப அது மார்க்கெட்ல வந்து செல்லுபடி ஆகலை, அக்செப்டன்ஸ் கம்மி. ஓடுங்க, ஆனா அது அக்செப்டன்ஸ் கம்மி, தேவைப்பட்ட ஹியூமிடிட்டி கிடைக்காது, டெம்பரேச்சர் கிடைக்காது, ஓட்டுமே ஓட்டிக்கலாம். ஸோ அதை ஒரு முற்பார்வையா வச்சு நான் ஒரு மிஷினை டெவலப் பண்ணேன். அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சுங்க. அதுல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை அப்கிரேட் பண்ணுவோம். அது பேரு மினி ஏர் வாஷர் ஆர் காம்பேக்ட் ஏர் வாஷர். இதை மொட்டை மாடியிலும் வைக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் வைக்கலாம், தேர்ட் ஃப்ளோர்லையும் வைக்கலாம், கிரவுண்ட் லெவல்லையும் வைக்கலாம், பேஸ்மெண்ட்லையும் வைக்கலாம். ஸோ இதை எங்கேயும் நவுத்திக்கலாம், எங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு மிஷின் எங்கே காலி பண்றோமா, இன்னொரு இடத்துல மாற்றணுமா, ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணிட்டோம், இதை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல, கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபேன் முதற்கொண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உருவாக்கி, அதில் துருபிடிக்காத அளவுக்கு அந்த சாதனத்தை உருவாக்கி, ஹியூமிடிட்டி 50%லேருந்து 80% முடிய அந்த அந்த பாகங்க அந்த மிஷினுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னிக்கலாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 30,000 CFM, ஏர் வால்யூமா CFMனு சொல்லுவாங்க. 30,000 CFMலேருந்து 2,40,000 CFM முடிய அந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஏர் வாஷரில் எங்களால் பண்ண முடியும். இதனால சிவில் ஒர்க்கே தேவையில்லை, இதை எங்கேயும் மாற்றிக்கலாம். RH வந்து ஒவ்வொரு மில்லுக்கு தகுந்த மாதிரி எங்களால் டிசைன் பண்ணி தர முடியும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். எப்போ ஓட்டணுமோ அதிகமாக ஓட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஸ்பீடை கூட்டலாம், குறைச்சிக்கலாம், RH கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ஒரே பிளான்ட்ல 50% RH கொடுக்க முடியும், 80% RH கூட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்னைய சூழ்நிலைக்கு மிஷினுடைய ஸ்பீடு RPM எல்லாம் கூடுறதுனால அந்த காலத்தில் ஓட ஸ்பீடோட இன்னைக்கு 4 மடங்கு 5 மடங்கு கூடிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், சில்லர் அட்டாச்மெண்ட் தயார் பண்ணணும். இந்த சில்லர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு. ஒர்க்கர்ஸ் வந்து வெளியில போக மாட்டாங்க, உள்ளுக்கே வேலை பார்ப்பாங்க. மிஷினுடைய எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லாம் வந்து எரிஞ்சு போகாது, அது ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் கம்மியாகும், வேர் அண்ட் டேர் கம்மியாகும். ஸோ பல வகையில் இந்த சில்லரை இன்வால்வ் பண்ணோன்னு சில்லரை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் ட்ரை பண்ணோம். முதல்ல 2-3 இடத்துல அடிபட்டுட்டோம், அப்புறம் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து சில்லரோட சேர்ந்து நாங்கள் பண்றதுனால எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. சில்லரும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க? சில்லரும் பண்ணி கொடுக்குறோம். சில்லர் நாங்க என்ன பண்றோம், இம்போர்ட் பண்றோம், ஜாப்பனீஸ் சில்லர் இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணி தண்ணி டெம்பரேச்சரை குறைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ற ஒரு கம்பெனியாக நாங்க இன்னைக்கு குளோபலி எங்களோட அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்குங்க. இப்ப மெயினா லேபரேட்டரிக்கு தேவைப்படுதுங்க. லேப்ல பாத்தீங்கன்னா 22 ல இருந்து 23 டெம்பரேச்சர் கேட்கறாங்க. RH வந்து 60ல இருந்து 65% கேட்கறாங்க.
ஸோ இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றது ஹியூமிடிஃபிகேஷன் பிளான்ட்னால முடியாதுங்க. ஸோ ஒரு ஏசினால முடியாது. ஏசி போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணும், ஆர்எஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஏசியில் இந்த மாதிரி சூழ்நிலை, ஹியூமிடிஃபிகேஷன் பிளான்ட்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ரெண்டையும் சேர்த்து இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஏர் வாஷரில் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம். இதனால ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டையும் ஒன்றா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை நாங்கள் தயார் பண்ணி ஜெயிச்சிட்டோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம். பல மில்லுகளில் ஓடிட்டு இருக்கு, லேபில் எஸ்பெஷலி லேபரட்டரியில் தேவைப்படுது. அது இல்லாமல் இன்னைக்கு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நிட்டிங் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஜான்பவங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள், காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இன்னொன்று சொல்ல போனால் சிவில் பிளான்ட்ல ஒரு 100 HP தேவைப்படுது என்றால் எங்களுடைய பிளான்ட் நாங்கள் பண்ணுற ப்ரீஃபேப்ரிகேட்டரில் 50% தான் உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் 50%. இதை நாங்கள் பல இடங்களில் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மீடியாவில் நான் ஓப்பனாக சேலஞ்சு கொடுக்குறேன். 50% பவர் சேவிங்கிறது இந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு சேவிங். இன்னைக்கு 9.25 ரூபா 9,000 ரூபா இன்னைக்கு பவர் யூனிட் விற்கிற காலத்தில் இந்த பவர் சேவிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நாங்கள் ஒரு ஓயியாக இருந்தாலும் சரி, 12 ஏர்செட் ரூமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பண்ண தயாராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைஸ் வச்சிருக்கிறோம். ஸோ வேரியன்ஸ், ஒரு வேரியன்ட், 2வது 6 வேரியன்ட் இருக்கு எங்களுக்கு. 30,000 CFMலேருந்து 2,40,000 CFM முடிய உங்களுக்காக நாங்கள் செஞ்சு தர முடியும். இது ஆஃப் த ஷெல்ஃப் கிடையாது. என்ன தேவைப்படுதோ, எது ஆர்சிசி பில்டிங்கா, ஏசி ரூப் போட்ட பில்டிங்கா, பில்டிங் தகுந்த மாதிரி, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஆந்திரானாக்கா அங்கே வெட் பல்ப் அதிகமாக இருக்கும், அங்கே ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஹைதராபாத்னாக்கா வெட் பல்ப் கம்மியாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும், அங்கே ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவோம். கோஸ்டல் பெல்ட் பாம்பே ஏரியானாக்கா டியூவல் கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். நார்த் இந்தியாவில் டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஹீட்டர் தயார் பண்ணுறோம். ஸோ எந்த வகையிலையும் எந்த கண்டிஷன் தேவைப்பட்டாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய தயாரிப்புகள்ல நீங்க கொடுக்கிற அந்த ஒரு தகவல்கள், பேட்டியிலே ஆணித்தரமான ஒரு உத்தரவாதமான ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறதுலே உங்களுடைய தரம் எந்த அளவுக்கு வந்து நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை வந்து புரிஞ்சுக்கிற முடியுது. இவ்வளவு ஒரு அதிநவீன எந்திரங்களை பற்றி மிக நம்பகத்தன்மையோடு நீங்க கொடுத்திருக்கிற இந்த தகவல்கள் தொழில்துறையினருக்கு பக்கபலமாக இருக்கும். உற்பத்தி பெருக்கத்துக்கு, இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் பக்கபலமாக கருதுவது யாருன்னு சொல்லுங்க. நான் கருதுவது, நான் ஒரு ஏழை வாத்தியார் குடும்பம், எங்க அப்பா வாத்தியாருங்க. இந்த தொழில் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. என்னை படைத்த ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுளுக்கு ஒற்றே சாட்சியா இருக்கிறேன். நான் படித்ததும் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறதுக்கும் அவரு தான் காரணம். முக்கியமாக என்னை வாழ வச்ச என்னோட கஸ்டமர்ஸ், முக்கியமான சில மில் கஸ்டமர் லைக் லாயல் குரூப் உடைய முதலாளி, அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். பல காரியங்களில் பல மில்லுகளுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. லீட் ஸ்பின்னிங் மில்ஸ் முதலாளி, அது மாதிரி சில நான் 3500 மில்லு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸோ யாரும் கிடையாது, கஸ்டமர் தான் எங்களுக்கு ரெஃபரன்ஸ். அவங்களோட வாயில் வார்த்தையில் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் எங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் 1925 நம்ம ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி பேசிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலையும் மார்க்கெட் அவ்வளோ மோசமான கண்டிஷன்லையும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. எங்களால் சப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை. அது மாதிரி எக்ஸ்போர்ட் என்கொயரிஸ், ஈஜிப்ட் கண்ட்ரி நல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தாய்லாந்து வந்து மோசமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. குளோபலி எங்களுக்கு அக்செப்டன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அது நான் கடவுளுக்கு ரொம்ப சோதனை பண்றேன். The only background is our God Jesus Christ. உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. என்னுடைய குடும்பம் வந்து, எனக்கு 2 மகள்கள், 2 பேரும் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. என் மனைவியும் கூட இருக்கிறாங்க. நானும் அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த தொழிலை வந்து ஒரு பேஷனாக கருதுறாங்க. நான் படித்து செஞ்ச இது வந்து விட்டுட்டு போக ரிட்டையர்மெண்ட்டே எனக்கு கிடையாது. டில் த லாஸ்ட் மூமெண்ட் ஐ வில் டூ திஸ் பிஸ்னஸ். என்னால் சப்ளை பண்ண முடியாட்டியும் பல கம்பெனிகளுக்கு ஒரு சஜஷன், ஒரு கன்சல்டன்டாகவோ, ஒரு டிராயிங்காகவோ, கம்ப்ளீட் லே அவுட், பிளானிங், பில்டிங், ஸ்ட்ரக்சரல், ஃபால் சீலிங், டக்டிங் கம்ப்ளீட்டாக எங்களால் பண்ணி தர முடியும். எந்த நிறுவனத்துக்கும், ஸ்பின்னிங்காக இருந்தாலும் சரி, வீவிங்காக இருந்தாலும் சரி, கார்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனத்துக்கும் டர்ன் கீயா எங்களால் பண்ணி தர முடியும். மிக்க மகிழ்ச்சி. ஒரு 30 ஆண்டு காலம் உற்பத்தி தொழில்துறையில நீங்க மென்மேலும் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். இன்னும் பல வெற்றிகளை குவிக்கவும், தொழில்துறையினருக்கு ஏராளமான பல புதிய அதிநவீன எந்திரங்களை தயாரித்து வழங்கி வளரவும் எங்களுடைய சேனல் வழியாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி முத்துக்குமார் சார், ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நேயர்களே.